ஹாய் ஹலோ ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தனுஸ்ரீ அண்ட் தேஜ் பணம். பணம். ஓகே, இப்போ என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும்? நான் 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன். நான் 7th. ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேரோட பேர் வந்து உங்க பேர் ஓகே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. இவர் பேர் வந்து தேஜ் பணம். பணம். என்ன மீனிங் அது? அது மீனிங் வந்து பிரைட் பிரின்ஸ். பிரைட் பிரின்ஸ். ஸோ அதனால அந்த பேர் வச்சிருக்காங்க. அப்பவே கணிச்சிட்டாங்க போல இவர் வந்து பிரைட் பிரின்ஸ் மாதிரி வருவாரு அப்படின்னு. என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் உங்க அக்கா கலாய்க்கிறாள் இப்பவே. நீங்க சொல்லுங்க உங்க பேரோட மீனிங் என்ன? என் பேரோட மீனிங் பியூட்டிஃபுல். வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? உங்க வீடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பெயிண்டிங் இருக்கு, அது என்ன நீங்க பெயிண்ட் பண்ணதா? இல்ல அது வந்து என் ஃப்ரெண்ட் வந்து பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணா. உங்க பர்த்டே கிஃப்ட் பண்ணது. உங்களுக்கு இந்த பெயிண்ட் பண்ற ஹாபிட்ஸ்லாம் இருக்கா? இருக்கு. ரெண்டு பேருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஸோ நான் டிப்பிக்கலி எனக்கு மியூசிக்ல தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பியானோ வாசிக்கிறது, லைக் கிட்டார் வாசிக்கிறது, பாடுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல ஆர்ட்னா டிசைன், பெயிண்டிங், சூயிங், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண பிடிக்கும்? எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ரூம் உள்ள போய் ட்ரம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண பிடிக்கும். இப்போ அதுக்கப்புறமா வந்து லைக் என் அம்மா வந்து ஷீ பாட் மீ லெகோ. லெட்ஸ் ஜஸ்ட் லைக் டு லைக் பிரேக் ஆல் த பார்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் பில்ட் சம்திங் வித் இட். அண்ட் ஐ ஆல்சோ லைக் drawing a little bit. Yeah. ஓகே டன். சரி, இங்க வந்து நிறைய இந்த மொமெண்டம்ஸ் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது என்னது? இது எதுக்காக வாங்கினது? ஸோ இது ஆக்சுவலி நான் வாங்கின ஒரு அவார்டு. நான் ஒரு சோலோ சிங்கிங் காம்படிஷனுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்கே நான் வின் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இது எப்போ ரீசெண்டாக வாங்கினதா? எஸ், இப்போ இந்த இதில் இருக்க எல்லா ட்ரோஃபீஸுமே ரீசெண்டான ட்ரோஃபீஸ் தான். பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும் நாங்கள் வின் பண்ணோன்னா. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டிக்கில் வச்சுருவோம் நம்ம. ஸோ ஒரு கொஞ்ச நாள் டிஸ்பிளேக்கு வச்சுட்டு. கண்ணு பற்றோன்னு வைக்க மாட்டாங்களா? ஓகே, இது வரைக்கும் எவ்வளவு ட்ராஃபீஸ் வாங்கியிருப்பீங்க ரெண்டு பேரும் ஃபார் சிங்கிங் ஒரு அகாடமிக்ஸ் மொத்தமா? நிறைய வாங்கியிருப்போம். லைக் மெடல்ஸும் வாங்கியிருக்கோம், ட்ரோஃபியும் வாங்கியிருக்கோம். மோஸ்ட்லி வந்து மெடல்ஸ் வாங்கியிருக்கோம். ஆனால் வந்து கொஞ்சம் தான் ட்ரோஃபீஸ் வாங்கியிருக்கோம். அது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரோஃபீஸ் வாங்கினா இங்கே வச்சுருவோம். அதுக்கப்புறமா வந்து வார்ட்ரோப்ல இல்லைனா ஆர்டிக்கில் வச்சுருவோம். ஸோ நான் பர்சனலி ட்ரோஃபீஸ் தான் நிறைய வின் பண்ணியிருக்கேன். மெடல்ஸ்லாம் யூஸ்வலி அகாடமிக் எக்ஸாம்ஸ்க்கு இல்லை ஈவெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி தான். ஆமாம், அந்த மாதிரி தான் வின் பண்ணியிருக்கேன். பட் தென் ட்ரோஃபீஸ் தான் நிறைய வின் பண்ணியிருக்கேன். ஒரு கவுண்டா எவ்வளோ வருஷம் இப்போ வந்து ஒரு 12-13 இயர்ஸா எவ்வளோ வாங்கியிருப்பீங்க? 45. ஓகே, சூப்பர். அதுல வந்து ஒரு 5 மட்டும் இப்போதைக்கு இருக்கு, மிச்ச 40 வந்து உள்ள இருக்கு. ஓகே, அடுத்து இது எதுக்காக வாங்கினது? அது வந்து ஒரு MEUN சொல்லிட்டு மாடல் யுனைடெட் நேஷன்ஸ்னு ஒன்று இருந்தது, அதில் நான் வாங்கினேன். இது வந்து ஒரு அகாடமிக் காம்படிஷன். அந்த அகாடமிக் காம்படிஷனில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் இருக்கும். லைக் பாலிட்டிக்கல் கமிட்டிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிமுலேஷன் மாதிரி போடுவாங்க. ஸோ வந்து நான் வந்து IPL கமிட்டியில் போயிருந்தேன். அது பேசிக்கலி வந்து பிளேயர்ஸ்க்காக பிட்டிங் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது. அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து மணி எப்படி சேவ் பண்ணணும்னு கூட சொல்லுவோம். அதுக்காக நான் ஸ்பெஷல் மென்ஷன் வாங்கியிருக்கேன்.